இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பெருமையா இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜா. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. நீங்க தான் பாடணும். எந்த பகுதியில் எல்லாம் ஜெயத்திற்காய் காத்திருக்கிறீர்களோ அந்த பகுதியில் எல்லாம் ஜெயம் கொடுக்கும்படியாய் பல காரியங்களை உங்கள் கண்களுக்கு மறைவாக கூட கர்த்தர் செஞ்சுட்டே இருக்காரு. ஒன்றும் செய்யாம இல்லை, அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நமக்கு தெரியல, நம்ம பார்க்க முடியல. அதனால தான் நம்ம சோர்ந்து போறது. இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறேன், காத்திருக்கேன், நடக்க மாட்டேக்கே. நடக்கும். அவர் சில காரியங்களை சரி பண்ணிட்டு இருக்கார். அதனால ஜெயம் கொடுக்கிறவரே. நம்ம செய்ய வேண்டியது அவரை பார்த்து ஜெயம் கொடுக்கிறவரே. பைபிள் முழுக்க எந்த போர்லையும் அவர் தோத்ததா போடவே இல்லை. அவர் தோக்க மாட்டாருங்க. அவர் சேனைகளின் கர்த்தன் போட்டிருக்க. அவர் எப்படி தோப்பாரு? அவர் தோக்காமல் இருக்கிறது மட்டுமல்ல, தாவீது அவன் போன எந்த போர்லையுமே தோத்ததே கிடையாதான். ஹிஸ்ட்ரி அப்படி தான் சொல்லுது. அவன் போன எந்த ஒரு யுத்தத்துலேயுமே அவன் போயிட்டான்னா அங்கே வெற்றி தான். அதனால தான் அவன் கர்த்தரை அப்படி உயர்த்தி ஆராதிக்கிறவனாய் கடைசி வரைக்கும் இருந்தான். ஏன்னா எங்கேருந்து நான் வந்தேன், ஆட்டுக்கு பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்த என்னை தூக்கி என் கூட நீங்கள் வந்ததுனால தானே, என் கூட நீங்கள் இருக்கிறதுனால தானே. அதனால தான் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அதனால் நாமும் தோற்க போவதில்லை. தோல்வி போல தெரிகிற எல்லா இடங்களிலும் அவர் திரும்ப வெற்றியை தருவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். சந்தோஷமாக நீங்கள் பாடணும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நல்ல கைத்தட்டி சுற்றி இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு அவரை மட்டும் பார்த்து கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த காலையில கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கட்டும். ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கருத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கருத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரின் பலன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரின்
ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, எங்களை காப்பவர் உறங்குவதில்லையே, ஜெயம் கொடுக்கும். நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே. சிலுவையில் அவர் செஞ்ச 4-5 விஷயங்கள் அந்த பாட்டில் வருது. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீங்கள் சிலுவையில் உங்களே எங்களுக்கு தந்தீங்கப்பா. எங்களுடைய பாவத்தை, சாபத்தை, வியாதியை, தரித்திரத்தை, மரணத்தை சுமந்தீங்கப்பா. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எவ்வளவு கீழே நாங்கள் இருந்தாலும் அங்கேருந்து மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எத்தனையோ தடவை மீண்டு வர பண்ணி இருக்கிறீர். இப்பயும் இருக்கிற இந்த பிரச்சனைகளையும் எங்களை மீண்டு வர பண்ணுவீர், தாண்ட பண்ணுவீர். சந்தோஷமாக கைத்தட்டி நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. ராஜசிங்கம் அவர். அதனால நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற ராஜாவை, ராஜாதி ராஜாவை, கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சந்தோஷமாக கைத்தட்டி அவரை உயர்த்தி நீங்கள் பாடணும், நீங்கள் அவரை சொல்லணும். அதுக்கு தான் நம்ம சபைக்கு வர்றதே. அதுக்கு தான் கரெக்ட் டைமுக்கு வரணும், முதல்லே வரணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று இதுதான் பாருங்களேன், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே அவர் கொடுத்தது. நமக்கு கொடுத்த வேலை, நமக்கு கொடுத்த பணம், நமக்கு கொடுத்த குடும்பம், நமக்கு கொடுத்த அந்தஸ்து, நமக்கு கொடுத்த படிப்பு, நமக்கு கொடுத்த ஞானம், எல்லாமே அவர் கொடுத்தது தான். நம்மளாக கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று துதி ஆராதனை மட்டும்தான். நன்றிப்பா உங்களுக்கு அப்படி சொல்கிற தவிர வேறு ஒன்றும் வந்து அவர்கிட்டருந்து வராமல் நம்மளை கொடுக்கறது இல்லை. எல்லாமே அவர் கொடுத்தது. அதனால தான் கரெக்டாக வந்து அவருக்கு நன்றி சொல்லணும், ஆராதிக்கணும். அதை தவிர வேறு எதையுமே நம்மளால் கொடுக்க முடியாது. சந்தோஷமாக கைத்தட்டி எங்கள் மத்தியில் வந்திருக்கிற ராஜாவை துதித்து உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் எல்லாரும் பாடுங்க, கைத்தட்டி. நல்ல கைத்தட்டி, கைத்தட்டி தாய், கைத்தட்டி சத்தமாக கைத்தட்டி. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே, வல்லமை பேலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே, வல்லமை பேலன் ஞானம் மகிமையும் துதியை பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, பாவமானீரே சத்தம் கேட்கட்டும், காயமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே, அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே, நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையே. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க இங்க பார்த்து. அமர்ந்த தண்ணீர் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே, பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தே, ஜீவனாளெல்லாம் இந்த பீட் கொஞ்சம் சரியில்லை நினைக்கிறேன். இந்த பீட் வேற
வேறு ஏதாவது ஒரு பீட் கொஞ்சம் தூக்கி கொடுக்குற மாதிரி. அதில் ஸ்கேல் நான் தப்பாக படிக்கிறேன். நல்லா கை தட்டி பாப்பா சாய்மா பாத்ரூமை லாக் பண்ணியிருக்கேன். நல்லா கை தட்டி பாடலாம் சந்தோஷமா. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பேலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. கைத்தட்டி பாடல் எல்லாரும். யூதாவின் ராஜசிங்கம் அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பேலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். பாவமானிரே சாபமானிரே. உங்க சத்தம் உங்க காதுல கேட்கணும். ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாட்சி அடையேனே. அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீரென்றும் எந்த நல்ல, சொல்லுங்க அவரை பார்த்து, நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாட்சி அடையேனே. அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்து